ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவையும் நான் வாழ்த்தி வரவேற்க ஆசைப்படுகின்றேன். இவ்விதமாக ஓய்வு நாளில் கூட கர்த்தரை ஆராதிப்பது ஒரு பெரிய பாக்கியம். குடும்பத்தோடு கூட கர்த்தரை தேடி வருவது நாம் யாவருக்கும் கிடைத்த ஒரு ஆசீர்வாதம். May I greet and welcome all of you to our Sunday worship service. It is such a blessing to come and worship God together as a family. நாம் தேவனை ஆராதிக்கும் முன்பாக நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. Let us look to God in prayer. ஜெபிப்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். வாருங்கள் திருமணங்களே, நாம் ஆராதனைக்கு போவதற்கு முன்பாக கண்களை மூடி தலைகளை வணங்கி கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போம். Let us look to God in prayer. பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரித்து ஆராதிக்கிறோம். கர்த்தர் இந்த பரிசுத்த ஓய்வு நாளை எங்களுக்கு தேவன் கொடுத்ததுக்காக நன்றி. Father, we just want to give you thanks for giving us this holy Sabbath day for us to worship you and to glorify you. Father, as we couldn't able to gather physically in our church, but you have given us the opportunity for us to worship you with our family in our respective homes, Lord. ஆண்டவரே, நாங்கள் திருச்சபையிலே கூட முடியாமல் இருக்கிற இந்த நிலைமையிலே கூட நாங்கள் எங்களுடைய வீட்டிலே கூட எங்களுடைய குடும்பத்தார்களை கூட ஆண்டவரே துதிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேளையிலே எங்களோடு கூட பேசும். எங்களோட பாவங்களும் குற்றங்களும் குறைகளும் ஒரு சமூகத்துக்கு நேராக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தயவாய் மன்னியும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். Father, we confess all our sins unto your hand. Father, we just want to worship you with the beauty of holiness. எங்களோடு கூட கர்த்தர் இணைந்திரும், எங்களோடு கூட பேசும், எங்களை பலப்படுத்தும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கேட்டு ஜெபிக்கிறோம் தூய நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கரங்களை உயர்த்தி தேவனை சத்தமா அவர் நாமத்தை சொல்லி உற்சாகமா கைத்தட்டி பாடுவோமாக, ஆராதிப்போமாக. Oh, we worship you, Jesus. Oh, we praise you, Jesus. Yesappa சோஸ்திரம், Yesappa சோஸ்திரம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஏசப்பா சோஸ்திரம், ஏசப்பா சோஸ்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோஸ்தரிப்பே. 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 என்ன வந்தாலும் ஏது நடந்தாலும் அப்பாவை சோஸ்தரிப்பே. என்ன வந்தாலும் ஏது நடந்தாலும் அப்பாவை சோஸ்தரிப்பே. ஏசப்பா சோஸ்திரம், ஏசப்பா சோஸ்திரம், ஏசப்பா சோஸ்திரம், ஏசப்பா சோஸ்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோஸ்தரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோஸ்தரிப்பே. கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை சோஸ்தரிப்பே. கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை சோஸ்தரிப்பே. ஏசப்பா சோஸ்திரம், ஏசப்பா சோஸ்திரம், ஏசப்பா சோஸ்திரம், ஏசப்பா சோஸ்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோஸ்தரிப்பே. பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை சோஸ்தரிப்பே. பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள்
ஏசப்பா சோஸ்திரம், ஏசப்பா சோஸ்திரம், ஏசப்பா சோஸ்திரம், ஏசப்பா சோஸ்திரம். இதே போல நடனமாடி அப்பாவை சோஸ்தரிப்பே. சொல்லுமா தாவீதை போல, தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோஸ்தரிப்பே. கிறிஸ்துவுக்குள்ளாய், கிறிஸ்துவுக்குள்ளாய் முன் குறித்தாரே அப்பாவை சோஸ்தரிப்பே. கிறிஸ்துவுக்குள்ளாய் முன் குறித்தாரே அப்பாவை சோஸ்தரிப்பே. ஏசப்பா சோஸ்திரம், ஏசப்பா சோஸ்திரம், ஏசப்பா சோஸ்திரம், ஏசப்பா சோஸ்திரம், ஏசப்பா சோஸ்திரம். சொல்லுமா, ஏசப்பா சோஸ்திரம், ஏசப்பா சோஸ்திரம், ஏசப்பா சோஸ்திரம், ஏசப்பா சோஸ்திரம். கரங்களை உயர்த்தி தேவனை சத்தமா நோக்கி ஏசப்பா சோஸ்திரம். எல்லா நன்மைகளுக்கும் சொல்லுமா, ஏசப்பா சோஸ்திரம், ஏசப்பா சோஸ்திரம். உம்மை உயர்த்துகின்றோம் தேவனே. ஆமாண்டவரே, தாவீதை போல நாங்கள் நடனம் ஆடி உம்மை எப்போதும் கைகளை உயர்த்தி சோஸ்தரிப்போம் அப்பா. உம்மை விசுவாசிக்கின்றோம் தேவனே. ஒரு மனத்தோட சேர்ந்து ஆராதிப்போமாக. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீலலா மாறிவிட்டீர். ஓ நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீலலா மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. சத்தமா சொல்லுமா, அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, நாவினானவரே, எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, நாவியானவரே. சொல்லுமா, தாழ்மை
நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே. சொல்லுமா உலையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே உலையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. மறுபடியும் சொல்லுமா நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி உமக்கே நன்றி உமக்கே நன்றி உமக்கே நன்றி உம்மை உயர்த்துகின்றோம் தேவனே இதய கண்மலை நீர்தானையா உரிய பங்கும் நீர்தானையா இதய கண்மலை நீர்தானையா உரிய பங்கும் நீர்தானையா எப்போதும் உம்மோடு இருக்கின்றே வலக்கரம் பிடித்து தாங்குகிறே எப்போதும் உம்மோடு இருக்கின்றே வலக்கரம் பிடித்து தாங்குகிறே. சொல்லும் ஆசையெல்லாம் ஆசையெல்லாம் நீர்தானையா தேவையெல்லாம் நீர்தானையா ஆசையெல்லாம் நீர்தானையா தேவையெல்லாம் நீர்தானையா ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம்
நீர்தானே. உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உண்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உண்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? சொல்லுமா, உம்மோடு வாழ்வது, உம்மோடு வாழ்வது என் பாக்கியம். நீரே எனது உயிர் துடிப்பு. உம்மோடு வாழ்வது என் பாக்கியம். நீரே எனது உயிர் துடிப்பு. உம்மது விருப்பம் போல் நடத்துவீரே. முடிவிலே மகிமை ஏற்றுக்கொள்வீர். உம்மது விருப்பம் போல் நடத்துகிறீர். முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஆசையெல்லாம் நீர்தானேயா. தேவையெல்லாம் நீர்தானேயா. ஆசையெல்லாம் நீர்தானேயா. தேவையெல்லாம் நீர்தானேயா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. சொல்லுமா, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. என் தேவையெல்லாம் தேவையெல்லாம் நீர்தானே. என் இயேசுவே, தேவையெல்லாம் நீர்தானே. என் ஆசையெல்லாம் நீர்தானப்பா. உம்மை ஆராதிக்கின்றோம் தேவனே. Oh, we worship you, Jesus. மகிமையின் தேவனே. வாருங்கள், நாம் யாவரும் ஒருமனப்பட்டு ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. ஜெபிப்போம். அன்பின் தேவனே, கர்த்தாவே, இந்த அருமையான காலவேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் இறுதி நாள் 31ஆம் தேதி ஆண்டவரே, காலவேளையில் கூட சபையாக ஆண்டவரே நாங்கள் நீ கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த புத்தாண்டில் கூட இந்த முதல் மாதத்தை நாங்கள் முடிக்க நீ கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ராஜா, இந்த நாளை நாங்கள் காண செய்யவும், இந்த நாளில் கர்த்தாவே ஒரு சபையாக ஒரு குடும்பமாக நாங்கள் சேர்ந்து உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்முடைய ஆசீர்வதிக்க, உம்முடைய வேதத்தை வாசிக்க, தியானம் செய்ய நீ கொடுத்த இந்த அருமையான வாய்ப்புக்காக ராஜா நன்றி செலுத்துகிறோம். அப்பா, விசேஷமானமாக உம்முடைய சமூகத்துக்குள் நாங்கள் வரும் பொழுது கூட ஆண்டவரே ராஜா, எங்களை முழுமையாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை ஆண்டவரே முழுமையாக நாங்கள் சரணடைகிறோம் கர்த்தாவே. அப்பா, நீ பரிசுத்தத்தின் மத்தியிலே உலாகின்ற தேவன் ஆண்டவரே, நாங்கள் அறிந்து கொண்டு இந்த காலவேளையில் கூட நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்பாக கூட எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து கொள்கிறோம்.
எங்களை நாங்கள் ஆண்டவரை பரிசோதனை செய்து கொள்கிறோம். ஆண்டவரே ராஜா, எங்கள் வாழ்க்கையிலே குற்றங்கள், தவறுகள், மீறுதல்கள், பாவங்கள் ஆண்டவரே எதுவும் இருந்தால் கூட ஆண்டவரே நாங்கள் உணர்ந்து அது நாங்கள் ஆண்டவரை அறிக்கை செய்து மனம் திரும்பி அதை அறிக்கை செய்து அது விட்டு விடலாம் மனதாக இருக்கிறோம். ஆமையாண்டா ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உமக்கு விரோதமாக நாங்கள் எது செய்தால் கூட ஆண்டவரே எங்கள் ஜெபத்துக்கு ஆண்டவரே நீ செவி சாய்க்க மாட்டேன். ஆகிய ஆண்டவரே எங்களை மனம் திரும்ப நீர் அழைக்கின்றவராக இருக்கிறீரப்பா. சில சமயத்தில் ஆண்டவரே நாங்கள் தவறுகள் செய்கிறோம். ஆகிய இந்த காலவேளையில் கூட நம் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரே மனம் திரும்பி உங்கள் சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் அறிக்கை செய்கிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து ஆண்டவரே அப்பா ராஜா நாங்கள் விண்ணப்பிக்கும் பொழுது கூட எங்கள் பாவங்கள், குறைகள், குற்றங்கள் தடையாக இராதபடி நீ பொறுப்படுத்திக் கொள்ள நாங்கள் செபிக்கிறோம். எல்லா நீதியிலிருந்து எங்களை சுத்திகரிக்கிற தேவன் நீர். இப்போ கூட ஆண்டவரே நீர் எங்களை சுத்திகரித்து விட்டீர்கள் நாங்கள் விசுவாசிக்கிறோம், கடந்து வருகிறோம். விசேஷமானமாக இந்த காலவேளையில் கூட ஆண்டவரே எங்கள் சபைக்காக நாங்கள் தொடர்ந்து செபிக்கிறோம். இந்த கோவிட் காலத்தில் கர்த்தாவே அநேகர் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அப்போ இந்த கோவிட் காலத்தில் ஆண்டவரே அநேகருக்கு ஆண்டவரே வேலைக்கு செல்ல, வேலை வாய்ப்புகளை இழக்க, ஆண்டவரே குடும்ப தேவைகளை ஆண்டவரை சந்திக்க பலவிதமான சவாலின் மத்தியிலே நாம் இருக்கிறோம் கர்த்தாவே. அப்போ ராஜா, இந்த காலகட்டத்தை ஆண்டவரே எல்லாவற்றும் கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த சவால்கள் நிறைந்த நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். நீர் இரக்கமுள்ள தேவன், அன்புள்ள தேவன், தயவுள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா, எங்கள் தேவைகள் யாவற்றும், எங்கள் தனிப்பட்ட தேவைகள், குடும்ப தேவைகள் யாவற்றும் உங்களுடைய பாத்தில் நாங்கள் வைக்கும் கர்த்தாவே. நீ யெகோவா ஈரே, போதுமானவர் ஆண்டவரே ராஜா. எங்களை போஷிக்கிற தேவன், எங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவன் ஆண்டவரே. எங்கள் தேவைகள் யாவற்றும் உங்களுடைய பாத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் நல்ல மேய்ப்பர். ஆடுகளுக்கு என்ன தேவை, எப்படிப்பட்ட மேய்ச்சல் தேவை என்று நமக்கு தெரியும். அவர்கள் பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும் அப்பா ஆசீர்வதியம். ஒவ்வொரு கையும் பிரயாசத்தில் ஆசீர்வதியம். அது போதுமாக நிறைவாக இருக்க நீ உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தை மேல் நம்முடைய கருத்தினை வையும். வியாதி அவங்க கூடாரத்தை அணுகாதபடி ஒவ்வொரு குடும்பத்தின் கூடாரத்தின் மேல், இல்லத்தின் மேல் நம்முடைய முத்திரை நீர் போட வேண்டும் என்று செபிக்கிறோம். நம்முடைய பரிசுத்த ரத்தத்தினை தெளிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்த கோவிட் கிருமி பரவி கொண்டு இருக்கும் பொழுது கூட எங்கள் சபை குடும்பத்தின் மேல் எந்த ஒரு குடும்பம் தொடாதபடி ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீ மூடி மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். நீ மூடி அவங்களை யாரையும் நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். அவங்கள் போக்கில் வருத்தம் அவங்களுடைய தொடர்ந்து நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. அதே சமயத்தில் அப்பா, சபை ஊழியர்களுக்காக நான் தொடர்ந்து செபிக்கிறோம் அப்பா. விசேஷமானமாக சிறுவர் ஊழியம், வாலிபர் ஊழியம், இளவாலிபர் ஊழியம், பெண்கள் ஊழியம், முதிய ஊழியம், ஜெப ஊழியம், வெளிப்புற ஊழியம், இந்த ஊழியர்கள் யாவற்றும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கோவிட் காலத்தில் ஆண்டவரை கொஞ்சம் வித்தியாசமாக நாம் செயல்பட வேண்டியதாக இருக்கிறது கர்த்தாவே. ஆக ராஜா, இந்த ஊழியத்தில் ஈடுபட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக, சம்பந்தப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஆண்டவரை இந்த காலகட்டத்தை சரியாக பிரயோஜனப்படுத்தி ஆண்டவரே ராஜா விசுவாசத்தில் சோர்ந்து போகாதபடி, தளர்ந்து போகாதபடி ஆண்டவரே ராஜா உற்சாகமாக எழும்பி உமக்காக வாழ்ந்து வர நீ உதவி செய்ய வேண்டும். Father, we want to continue to pray for all the ministries of our church, continue to pray for the families of our church, Father. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களின் ஊழியர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். ஊழியர் தலைவர் தலைவிகளுக்காக நாங்கள் தொடர்ந்து செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலகட்டத்தில் நல்ல கிரியேட்டிவ் ஐடியாஸை அவர்களுக்கு தர வேண்டும் என்று செபிக்கிறோம். Lord, we pray for all leaders of all ministries, ministry agencies, that you will give them creative skills, you give them your blessing, so that they will be able to reach to their members in creative ways, so that we will be able to grow in the knowledge of God, grow in the faith. விசுவாசத்திலே வளரவும், தேவ அறிவிலே வளரவும் எங்கள் ஒவ்வொருவரும் அவ்விதமாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவர் ராஜா, இந்த காலகட்டத்தில் கூட இன்னும் ஆண்டவரே நாங்கள் வளர்ச்சி அடைய நீ உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். நாங்கள் சோர்ந்து போகாதபடி எல்லா விதமான சோர்வுகளும் சவால்களையும் ஆண்டவரை கடந்து வர நீ உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். நாட்டுக்காக விசேஷமான அதிகமாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ராஜா, அப்பா, தேசத்தில் காணப்படுகிற எல்லா விதமான பாவங்கள், பாவ தோஷங்கள், தவறுகள் யாவற்றும், அக்கிரமங்கள் யாவற்றுக்காக நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் மன்றாடி செபிக்கிறோம். ஆண்டவரே ராஜா, இந்த கொரோனா வைரஸினாலே அதிக பாதிப்பு ஆண்டவரே எண்ணிக்கை ஏறிக்கொண்டே இருக்கிறது கர்த்தாவே. MCO போட்டு கூட ஆண்டவரே அந்த எண்ணிக்கை குறைஞ்ச மாதிரி இல்லை ஆண்டவரே. ஆகிய ஆண்டவரே ராஜா, எங்களை மன்னியும்.
ஆண்டவரே இந்த தேசத்தில் காணப்படுற எல்லா விதமான தவறுகள், பாவங்கள், குற்றங்கள் யாவற்றையும் நீர் மன்னியும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் சார்பாக உங்களுடைய சமூகத்தில் நான் கெஞ்சி செபிக்கிறோம் ஆண்டவரே. நீ ஒருவசை ஆண்டவரே எங்களை கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று செபிக்கிறோம். நாங்கள் வருந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் காணப்படுற எல்லா விதமான அக்கிரமங்கள், எல்லா விதமான தவறுகளை ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் அறிக்கை செய்கிறோம் கர்த்தாவே. ஒரு மாற்றுதலை கொண்டு வரோம். இந்த தேசத்தை ஆண்டவரே ஒரு சேமத்துக்குள் கொண்டு வர வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. வேதத்தில் வாசிக்கும் பொழுது திருச்சபை கையில் ஆண்டவரே இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறேன். திருச்சபைக்கு ஆண்டவரே இந்த பெரிய ஊழியத்தை நீ கொடுத்திருக்கிறேன். அப்பா, நீ பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தை தொடர்ந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். எங்கள் தேச தலைவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அரசாங்கத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பொருளாதாரத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா ரீதியிலும் ஆண்டவரே ஒரு விதமான அசைவு ஆண்டவரை காணப்படுகிறது ஆண்டவரே. ராஜா, இதை யாவற்றும் நீர் அமைதிப்படுத்தி ஆண்டவரே இந்த சூழ்நிலைகள் யாவற்றும் நீர் மாற்ற விடுமுறை செபிக்கிறோம். ஆவியானவரே நீர் வாரும், எங்களை நீர் ஆட்கொள்ளும், இந்த தேசத்தை ஆட்கொள்ளும், உலகத்தை நீர் ஆட்கொள்ளும் ஆண்டவரே. ராஜா, உம்முடைய சித்தம் எதுவோ ஆண்டவரே அந்த சித்தத்தின்படி நடத்த விடுமுறை செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ராஜா, உம்முடைய வருகையை அப்பா எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கூட பிரசவ வேதனைகளை ஆண்டவரே நாங்கள் பார்க்கின்றோம் ஆண்டவரே. நீர் வரப்போகிறீர். உம்முடைய வருகைக்கு ஆண்டவரே நாங்கள் யாவரும் ஆயத்தமாக இருக்க நீ உதவி செய்யும் ஆண்டவரே. நாங்கள் ஏதோ தானோ என்று இராதபடி ஆண்டவரே ராஜா எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே ராஜா நல்ல விதமாக ஆவிக்குரிய ரீதியிலே ஆண்டவரே அப்பா ராஜா நாங்கள் ஆயத்தமாக இருக்க, மணவாளனுக்கு ஆயத்தமாக இருக்க நீ உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். விசேஷமாக இந்த தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கொரோனா வைரஸை ஆண்டவரை ஒரு கட்டுப்படுத்திக்கொள்ள நீ கொண்டு வர வேண்டும் என்று செபிக்கிறோம். இதனால் பாதிக்கப்பட்ட ஊழியக்காரர் குடும்பங்கள், சபை மற்ற குடும்பங்கள், தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. அப்பா, அவங்க இருக்கிற சூழ்நிலைக்காக விசேஷமாக நாங்கள் செபிக்கிறோம். அவங்க மேலும் உங்களுடைய கருத்தை வையும், அவங்க மேலும் ரத்தத்தை நீ தெளியும், அவங்களை தொடர்ந்து சுகப்படுத்து. எந்த ஒரு மரணம் ஆண்டவரை சேதம் வராதபடி நீ பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் செபிக்கிறோம். இந்த வேக்சினுக்காக தொடர்ந்து செபிக்கிறோம் ஆண்டவர் ராஜா. அதன் மூலமாக கூட ஒரு விடுதலை வர வேண்டும் செபிக்கிறோம் ஆண்டவரை. நீ பொறுப்படுத்திக் கொள்ளும், நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கும் கர்த்தாவே. ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை. தொடர்ந்து கர்த்தாவே வியாதியாக சுகவீனமாக இருக்கிற மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. எங்கே சுகவீனம் இருக்கிறதோ அங்கே உங்களுடைய சுகம் கொடுக்கிற வல்லமை கடந்து வர வேண்டும் என்று செபிக்கிறோம் கர்த்தாவே. பலவீனமாக சுகவீனமாக அத்தனை பேரையும் உங்களுடைய பாதத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறோம் கர்த்தாவே. ஒரு வசை ஆண்டவரே வல்லமை அவங்களை தொட வேண்டும் என்று செபிக்கிறோம். ஒரு வசை ஆண்டவரே உங்களுடைய கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக அப்பா இந்த நாட்கள் கூட எங்கள் வாழ்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் வாழ்கின்ற காலம் பொல்லாத காலம். பிசாசானவர் நம்முடைய வாழ்கிற பிள்ளைகளை வஞ்சிக்கணும் என்று பலவிதமான வஞ்சனையின் மூலமாக, சோதனை மூலமாக நம்முடைய வாழ்கிற பிள்ளைகளை ஆண்டவரை திசை மாற ஆண்டவரை பாவத்தில் விலக ஆண்டவரே அப்பா வகை தேடி கொண்டிருக்கிறான். ஏதும் சொல்கிறதப்பா, ரட்சிக்கும் சிங்கப்போல் யாரை மெலுங்கலாம் என்று அவர் ஆண்டவரை உலாவிக் கொண்டு இருக்கிற கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை அவனுடைய சூழ்ச்சிகள், அவனுடைய திட்டங்கள் யாவற்றையும் ஆண்டவரை நாங்கள் கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரை. அப்பா, அதை கட்டி அப்பளப்படுத்துக கர்த்தாவே. அப்பா, எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஞான இருதயத்தை நீ தாரும் ஆண்டவரை. பகத்தரிக்கிற வரத்தை நீ தாரும். நீர் அவளை ஆசீர்வதித்து ஆண்டவரே ராஜா பரிசுத்த பிள்ளைகளாக அவளை நீர் ஆண்டவரை காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. பொறுப்படுத்திக் கொள்ளும். தெய்வ செய்திக்கு ராஜா நன்றி. உடைய தெய்வ செய்தி மூலமாக எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீர் பேச வேண்டும் என்று செபிக்கிறோம். எங்களுக்காக வைத்திருக்கிற வார்த்தை என்ன, அந்த வார்த்தையின் மூலமாக திட்டம் தெளிவாக எங்களோடு கூட பேசும், எங்களை பலப்படுத்தும், கட்டி எழுப்பும் ஆண்டவர். எப்பொழுதும் ஒப்பாகவும் ஒளியாகவும் இருக்க, ஒளி வீசலாக இருக்க உதவி செய்யும். உன்மேல் அன்பு செலுத்தவும், உண்மை போல் நாங்கள் வாழ்ந்து வரவும் நீ உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். எல்லா நேரத்தில் நாங்கள் சாட்சிகளாக இருக்க, ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள நீ உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். முழுமையாக எங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதி வழி நடத்தும். இயேசுவின் மாறாத நாமத்தில் நன்றியுடன் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தில் நாம் யாவரும் ஒருமனப்படுவோமாக. பரமனர்களுக்கு பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்வது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்பில் ஆகாரத்தை தாரும். குணமாய் குற்றம் செய்ய நாங்கள் பாவங்களை மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை நீ மன்னிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். தீமையிலிருந்து விலக்கி கொடுத்து ரட்சித்துக் கொள்ள ஆண்டவரே. வல்லமையும் மகிமையும் மாட்சிமையும் ஒருவருக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் பிதாவே, ஆமென்.
இன்று வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மார்க்கு 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 தொடங்கி 30 முடிய. வேத பாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து, கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. கர்த்தர் தாமே இத்திருவசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். Today's scripture reading is taken from Mark chapter 12, verses 28 to 30. One of the teachers of the law came and heard them debating. Noticing that Jesus had given them a good answer, he asked him, "Of all the commandments, which is the most important?" "The most important one," answered Jesus, "is this: Hear, O Israel, the Lord our God, the Lord is one. Love the Lord your God with all your heart and with all your soul and with all your mind and with all your strength." This is the word of the Lord, and thanks be to God. தேவ செய்தியை கேட்கின்ற ஒரு நேரமாக இருக்கிறது. It's a time to listen to God's word. வாசிக்கப்பட்ட வேத பகுதி மார்க் 12 28 வரைக்கும் நீங்கள் வாசிக்க கேட்டுக்கொண்டீங்க. You heard Mark 12 28 to 30 read to us. இந்த பாகத்தை நாம் தொடர்ந்து தியானம் செய்ய போகிறோம். அதுக்கு முன்பாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Before we go and meditate on God's word, let us look to God in prayer. ஜெபிப்போம். அன்பின் தேவனே, உம்முடைய வார்த்தைக்காராச்சா நன்றி. வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியை நாங்கள் தியானம் செய்யும் பொழுது எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீர் தொடர்ந்து பேச வேண்டுமாக ஜெபிக்கும். Lord, even as we meditate on your word this morning, we pray that you will speak to us. ஆவியானவரே வாரும், எங்களை ஆட்கொள்ளும், எங்களை நடத்தும், நிரப்பும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். In Jesus name we pray. Amen. போன வாரத்தில் ஒரு கேள்வியோடு ஆராதனையை ஆரம்பித்தோம். இந்த செய்தி நேரத்தை ஆரம்பித்தோம். கர்த்தர் தம் சீஷர்களை பார்த்து, குறிப்பாக பேதுருவை பார்த்து, நீர் என்னை நேசிக்கிறாயா என்று ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்டார். Last week we began the message with a question that Jesus asked Peter, "Do you love me?" இன்றைக்கு வேறு ஒரு கேள்வியோடு நான் செய்தியை ஆரம்பிக்க ஆசைப்படுறேன். I want to start with another question. How to know if I love God? ஆண்டவரே நான் நேசிக்கிறேன் என்று எப்படி அறிந்து கொள்ள முடியும்? How to know if I love God? ஆண்டவரே எப்படி நான் நேசிக்கிறேன் என்று எப்படி நான் அறிந்து கொள்ள முடியும்? மார்க் 12ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது இந்த 12ஆம் அதிகாரம் கர்த்தருடைய மேல் அன்பு செலுத்துவது குறித்து ஒரு பாகமாக இருக்கிறது. Mark 12 focuses on our love for God. இந்த பகுதியின் பின்னணி நீங்கள் பார்க்கும் பொழுது பரிசேயர்கள் சதுசேயர்கள் இயேசுவோடு ஒரு வாக்குவாதம் செய்து கொண்டு இருந்தாங்க. If you read the background, you will know that the Pharisees and Sadducees were trying to win an argument with Jesus. இந்த வாக்குவாதம் நடக்கும் பொழுது அவங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி எப்படியாச்சும் இயேசுவை மடுக்கணும் என்று அவங்க முயற்சி செய்தார்கள். They hardened their hearts and they were trying to trap Jesus. ஆனால் இயேசுவுக்கு அவங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் எப்படி கொடுக்க வேண்டும் என்று நன்றாக தெரிந்தவர். Jesus knew how to answer them. What kind of love are we commanded to have for the Lord our God? நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு எப்படிப்பட்ட அன்பு நான் வைத்திருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து கட்டளை எடுத்தார். இந்த பாகத்தை நீங்கள் பார்த்தீங்க என்றால் ஒரு முழுமையான அன்பு, a total love,
ஒரு முழுமையான அன்பு. This love is supposed to touch every part of our lives. இந்த அன்பு ஆனது நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் தொட வேண்டிய ஒரு அன்பாக இருக்கிறது. What does loving God with all your heart mean? முழு இருதயத்தோடு கர்த்தரை நேசிப்பது அவருடைய அர்த்தம் என்ன? What does it mean to love God with all your hearts? முழு இருதயத்தோடு கர்த்தரை நேசிப்பது என்று அது அர்த்தம் என்ன? To fix our affections supremely on him. நம்முடைய உணர்வுகள் யாவற்றும் இயேசு ஒருவர் மேல் வைத்திருக்கின்ற ஒரு காரியம். Be willing to give up all that we hold dear at his command. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிற கட்டளையின்படி எல்லாவற்றும் ஒப்புக் கொடுக்க நாம் தயாராக இருக்கணும். அதுதான் கர்த்தரை முழு இருதயத்தோடு நேசிப்பவருடைய அர்த்தமாக இருக்கு. That's what it means to love Jesus with all your heart. Supreme affections, be willing to give up at a command. This means we will be willing to give up your life for him. ஆண்டவருக்காக என் பிராணனை, என் ஜீவனை நான் ஒப்புக் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். It means to devote it all to his service. அவர் பணிக்காக முழுமையாக அதை ஒப்புக் கொடுக்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. To live for him, அவருக்காக மட்டும் வாழ வேண்டும். And to be willing to die at his command. அவர் கட்டளை நிமித்தமாக அவருக்காக மறைக்க கூட நாம் தயாராக இருக்க வேண்டும். Loving the Lord with all your mind means to be willing to submit all your mental ability to his teaching and guidance. முதல்ல முழு பலத்தோடு கர்த்தரை நேசிக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். இப்போ முழு சிந்தையோடு கர்த்தரை நேசிக்க வேண்டும் என்றால் நாம் சிந்திக்கின்ற தன்மை, நான் யோசிக்கின்ற தன்மை யாவற்றும் இயேசுவிடம் ஒப்பு கொடுத்து அவருடைய போதையின்படி, அவருடைய வழிநடத்தல்படி வாழ்ந்து வருவது ஒரு அர்த்தமாக இருக்கிறது. Loving the Lord with all your strength means to be willing to labor and toil for his glory. முழு பலத்தோடு ஆண்டவரை நேசிப்பது என்று சொல்லும் பொழுது அவருக்காக பிரயாசப்பட்டு, அவருக்காக கஷ்டப்பட்டு, அவர் நாம மகிமைக்காக வாழ்ந்து வருவது ஒரு அர்த்தமாக இருக்கிறது. To make that great object of all of efforts. நம்ம எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசம் கர்த்தர் மகிமைக்காகத்தான் செய்வது என்று அது அர்த்தமாக இருக்கிறது. We are supposed to love the Lord with every part of our life. நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா பகுதியின் மூலமாக நாம் ஆண்டவரை நேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. Nothing should be off limits to the Lord. ஆண்டவருக்கு நான் இது செய்ய முடியாது, கொடுக்க முடியாது என்று எந்த ஒரு காரியம் தடையாக இருக்கக்கூடாது. ஆனால் கேள்வி இது தாங்க, how do you measure your love for the Lord? ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பை எப்படி நான் அளந்து கொள்ள முடியும்? How can I measure the love that I have for God? ஆண்டவர் மேல் நான் வைத்திருக்கிற அன்பை எப்படி நான் அளந்து கொள்ள முடியும்? இந்த வேத பகுதியிலே ஆண்டவர் 4 காரியங்களை சொல்லுகின்றார். In this Bible passage, the Lord gives us 4 examples. முதலாக, the first example, முதலாக, you measure your love with your attention or by your attention. நம்முடைய அன்பு இயேசு கிறிஸ்துவில் வைத்திருக்கிற அன்பை முதல்ல நாம் எப்படி அழுது பார்க்க முடியும்? முதலாக என் கவனம். measure your attention. என் கவனத்தை நான் அளந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. When Jesus told us the great commandment, he was quoting from Deuteronomy 6:29. இந்த 12ஆம் அதிகாரத்திலிருந்து இயேசு இந்த பரம கட்டளையை கொடுக்க பொழுது உபாகமம் 6ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் மறுபடியும் அந்த வசனத்தை கூறுகிறார். உபாகமம் 6:29. Deuteronomy 6:29. உபாகமம் 6:29. அப்போ அங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? கேள் இஸ்ரவேலே, ஓ இஸ்ரவேலே கேள், ஹியர் ஓ இஸ்ரேல். இந்த வசனத்தின் அடிப்படை ஆண்டவர் நம்மை கேட்க சொல்கிறார். According to this word, God tells us to hear. இதுதான் கேள்விங்க. But are we listening? ஆண்டவர் சொல்லுகின்ற காரியங்களுக்கு நான் செவி கொடுக்கிறேனா? Am I paying attention to the Lord? கர்த்தரிடம் என் கவனத்தை
நான் செலுத்துகிறேனா? ஆண்டவர் சொல்கிறத நான் கேட்குறேனா? நான் கவனம் செலுத்துகிறேனா? There is a big part of loving God with all your mind. முழு சிந்தையோடு கர்த்தரை நேசிப்பதுன்னு சொல்லும் பொழுது என் செவியும் என் கவனத்தையும் நான் செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. The Lord is trying to get our attention. ஆண்டவர் நம்முடைய கவனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார். சங்கீதம் 19 முதல் 3 வசனங்கள். Psalm 19, the first 3 verses. சங்கீதம் 19 முதல் 3 வசனம். இந்த வசனத்தை நீங்கள் நன்றாக வாசித்தீங்கன்னா தாவீது என்ன சொல்கிறாருன்னா, இயற்கையின் மூலமாக ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரோடு கூட பேசுகின்றவராக இருக்கின்றார். King David says that God speaks to us through nature. இயற்கையின் மூலமாக ஆண்டவர் எப்பொழுதும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் ஒவ்வொரு இருதயத்தோடு கூட பேசுகின்றவராக இருக்கிறார். Today the Holy Spirit speaks to us in all our hearts. He speaks to us through His word. அவருடைய வார்த்தையின் மூலமாக, வசனத்தின் மூலமாக ஆவியானவர் நம் ஒவ்வொருவரோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். God is all the time speaking. ஆண்டவர் எப்பொழுதும் பேசிக்கொண்டிருக்கிறார். நான் செவி கொடுத்துட்டு இருக்கிறேனா? Am I listening? Are you and I listening to what God is saying? Are you and I paying attention to the Lord Jesus Christ? இயேசு கிறிஸ்துவின் மேல் ஆண்டவர் என்று சொல்கிறோம், அவருக்கு நாம் கவனத்தை கொடுக்கின்றோமா? வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் இவ்விதமாக வாசிக்கிறோம். In the book of Revelations chapter 2 and verse 7 and in other verses in chapter 2, the Holy Spirit says this, பரிசுத்த ஆவியானவர் இவ்விதமாக சொல்கிறார், காது உள்ளவன் கேட்க கடவான். காது உள்ளவன் கேட்க கடவான். He who has ears, let him hear what the Spirit is saying to the church. ஆவியானவர் சபைகளுக்கு என்ன சொல்கிறாரோ அது காது உள்ளவன் கேட்க கடவான். அதுதான் ஆண்டவர் சபைக்கு மீண்டும் மீண்டும் சொல்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. When we slow down enough to listen Jesus, we will hear him speak. பிறகு நம்ம அவசரமான வாழ்க்கையில் கொஞ்சம் அமைதியாக இருந்து நாம் இருந்தோம் என்றால் கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். He will speak to us about his love. அவருடைய அன்பை குறித்து நம்மோடு கூட பேசுவார். அவருடைய மன்னிப்பை குறித்து நம்மோடு கூட பேசுவார். He will speak to us about his forgiveness. He will speak to us about eternal life. நித்திய ஜீவனை பற்றி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். அவருடைய கிருபையை பற்றி நம்மோடு கூட பேசுவார். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலையிலே நம்மை தாங்கி நடத்தி வர ஆண்டவர் நம்மோடு கூட ஒவ்வொரு நிமிஷமும் பேசிக்கொண்டே இருப்பார். At every turn, at every trouble in life, he is willing to speak to you and carry you and me at every junction. இந்த காலவேளையில் கூட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். Even this morning, God is with us today. He wants to speak to you and me. உங்களோடு கூட என்னோடு கூட ஆண்டவர் பேச விரும்புகிறார். ஆனால் கேள்வி இது தாங்க, நான் அவருக்கு செவி கொடுக்க தயாராக இருக்கிறேனா? Am I willing to listen to the Lord? ஆண்டவர் சொல்கிறது நான் செவி கொடுக்க தயாராக இருக்கிறேனா? How can I tell that I love God? நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று எப்படி சொல்ல முடியும்? என் கவனத்தை நான் செலுத்தும் பொழுது, என் செவியை நான் திறக்கும் பொழுது, அப்பொழுது தான் ஆண்டவர் மேல் உண்மையாக நான் அன்பு செலுத்துகிறேன். When I am prepared to pay attention, when I am prepared to open my ears and listen to him, then I can measure my love for him. Am I listening to God? ஆண்டவரிடம் நான் செவி கொடுத்திருக்கிறேனா? இரண்டாவதாக, secondly, how can I measure my love for God? இயேசு கிறிஸ்து மேல் வைத்திருக்கிற அன்பை எப்படி அழுத்து பார்க்க முடியும்? I can measure it with my attachments. எந்த காரியத்தின் மேல் நான் அதிகமாக கவனம் செலுத்துகிறேன், எந்த காரியத்தின் மேல் நான் அதிகமாக கவனம் வைத்திருக்கிறேனோ அந்த கவனத்தின் மூலமாக என் அன்பை, ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பை நான் வெளிப்படுத்த முடியும். I measure my love for God through my attachment to him. இந்த 12ஆம் அதிகாரத்தில் 29-30 வசனத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். Look at verse 29
and verse 30. Mark 12, verse 29 and verse 30. அங்கே ஆண்டவர் 2 வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். The Lord Jesus uses 2 words. He says, என்ன சொல்றாருன்னா, கேள் இஸ்ரவேலே, உன் கர்த்தராகிய தேவன் என்று சொல்கிறார். அது மட்டும் இல்லை, உன் கர்த்தர் மேல் நீ உன் தேவனாகிய கர்த்தர் மேல் அன்பு செலுத்து. 2 words. He uses the word our and your. The Lord our God, the Lord your God. ஆண்டவராகிய தேவன், உன்னுடைய தேவன், நம்முடைய தேவன். அப்போ கேள்வி இதுதான், இஸ் த லார்ட் ஜீசஸ் மை காட்? என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய ஆண்டவராக இருக்கிறாரா? Can I honestly say the Lord is my God? நான் உண்மையாக நிஜமாக கர்த்தர் தான் என் ஆண்டவர் என்று நான் சொல்ல முடியுமா? 23ஆம் சங்கீதத்தில் தாவீது விதமாக பாடுறார். In Psalm 23, David sings like this. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்று அவர் சொல்கிறார். Then Psalmist says in Psalm 23, David says, the Lord is my shepherd. என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார். அவர் ஏன் சொல்றாருன்னா, it means that he is attached to the Lord. ஆண்டவரோடு கூட அவர் சேர்ந்து இருக்கிறார், ஒட்டி இருக்கிறார். He belongs to him. தாவீது ஆண்டவருக்கு சொந்தம், ஆண்டவர் அவருக்கு சொந்தம். அவருக்குள் ஒரு உறவு இருக்கிறது. There is a relationship between him and his God. அவ்விதமாக ஒரு உறவு எனக்கும் என் ஆண்டவருக்கும் உண்டா? It is not just knowing about the Lord. கர்த்தரை பற்றி அறிந்து கொள்கிற அறிவது மட்டும் இல்லைங்க, அவரோடு கூட ஒரு தனிப்பட்ட முறையிலே நான் அவரை அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. I must know the Lord in a very personal way. ஒரு தனிப்பட்ட முறையில் மூலமாக நான் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். It's about turning to Jesus and trusting in him. அவரிடம் நாம் திரும்பி அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பது ஒரு காரியமாக இருக்குது. By receiving him as my personal Lord and Savior, என் தனிப்பட்ட ஆண்டவராக, என் இரட்சகராக அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. It is to be in a relationship that lasts forever. நீதிட்ட நாட்களாக அவரோடு கூட உறவில் இருக்கின்ற ஒரு அனுபவம். அப்போ கேள்வி இதுதான், என் ஆண்டவர் என்னுடைய ஆண்டவராக இருக்கிறாரா? அவரை முழுமையாக நான் நம்புறேனா? Is he my God? Is he my Lord? Do I trust him? Can I honestly say that he is my Savior? உண்மையாக நிஜமாக அவர் தான் என் இரட்சகர் என்று நான் சொல்ல முடியுமா? அவருடைய விருப்பம் அதுதான். அவன் நம்முடைய ஆண்டவராக இரட்சகராக இருக்க அவர் விரும்புகிறவராக இருக்கின்றார், அதிகமாக விரும்புகிறவராக இருக்கிறார். நமக்காக சிலுவையிலே அவர் மரித்தார். He died for you and me on the cross to show us how much he loves us. எந்த அளவுக்கு உங்களை மனியும் நேசிக்கிறார் என்று சிலுவையிலே அவர் வெளிப்படுத்தினார். வசனம் சொல்லுது, நல்ல மேய்ப்பர் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கின்றவர். The good shepherd lays down his life for his sheep. அவர் தான் நல்ல மேய்ப்பர், அவர் ஜீவனை கொடுத்திருக்கின்றார். என் ஜீவனை அவர் கருத்தில் நான் கொடுத்திருக்கிறேன். Have I given my life to him? The risen Savior gives forgiveness. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இரட்சகர் நம் யாவருக்கும் மன்னிப்பை செலுத்துகிறவராக, மன்னிப்பை கொடுக்கின்றவராக இருக்கின்றார். மன்னிப்பு மட்டுமில்லை, நித்திய ஜீவனை கூட நாம் யாவருக்கும் தருகிறவராக இருக்கின்றார். He also gives us eternal life. Trust in the Lord and he will be your shepherd. ஆண்டவர் மேல் நான் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது அவர் என் மேய்ப்பராக மாறுவார். அது மட்டுமில்லை, என் மீட்பராக அவர் மாறுவார், என் நண்பனாக அவர் மாறுவார், என் தேவனாக அவர் மாறுவார், என் ராஜாவாக அவர் மாறுவார். You trust in the Lord, he will be your shepherd, he will be your savior, he will be your best friend, he will be your God, and he will be your king. So get attached to Jesus. இயேசுவோடு கூட சேர்ந்து இருப்போம். And you can truly love the Lord your God. உண்மையாக முழு மனதோடு முழு சிந்தையோடு ஆண்டவர் மேல் நான் அன்பு கூற முடியும். How do I know I love God? நான் ஆண்டவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் எப்படி தெரிய முடியும்? நான் அவரோடு கூட சேர்ந்து இருக்கும் பொழுது, அவரோடு கூட ஒட்டி இருக்கும் பொழுது அவரை நான் அன்பு கூற முடியும். மூன்றாவதாக ஆண்டவர் சொல்கிறார், if you want, how do you measure your love? நம்முடைய ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பை எப்படி அளந்து பார்க்க முடியும்? We measure it
by our affections. எந்த காரியத்து மேல் நான் அதிகமாக நேசமாக இருக்கிறேனோ, நான் பிரியமாக இருக்கிறேனோ, அந்த அளவுக்கு தான் நான் ஒருத்தர் மேல் அன்பு கூற முடியும். மெஷரிங் யோர் லவ் பை யோர் அஃபெக்ஷன்ஸ். 30ஆம் வசனத்தை பாருங்கள். 30ஆம் வசனத்தை பாருங்கள். Verse 30. இயேசு சொல்கிறார், யூ ஷல் லவ் த லார்ட் யுவர் காட் வித் ஆல் யுவர் ஹார்ட். முழு இருதயத்தோடு உன் கர்த்தராக ஆண்டவரை நீ நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். a total love, ஒரு முழுமையான அன்பு. ஒரு முழுமையான அன்பின் மூலமாக நான் ஆண்டவரை நேசிக்க வேண்டியதாகிறது. அந்த அன்பு என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் தொடுகின்ற ஒரு அன்பாக இருக்கிறது. என் உணர்ச்சிகள், என் உணர்வுகள், என் உள்ள இருக்கின்ற எல்லாத்தையும் ஆண்டவர் தொடுகிறவராக இருக்கின்றார். That love touches every part of my life, my emotions, my feelings, my affections. Every part of my life is touched by the love of God. We have affectionate feelings for everyone we love. பாருங்க, நம்ம வாழ்க்கையிலே நம்மோடு கூட சேர்ந்து இருக்கிற போது அதிகமாக பாசம், அதிகமாக அன்பு வைத்திருக்கிறோம். உதாரணமாக நம்முடைய பெற்றோர்கள் மேல், நம்முடைய மனைவியின் மேல், நம்முடைய பிள்ளைகள் மேல், நம்முடைய நண்பர்கள் மேல் விதமாக அன்பை செலுத்துகின்றோம். பட் மோஸ்ட் ஆஃப் ஆல் we should have heartfelt affection for God. இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் மேல் முழு அன்பை நாம் செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. அப்போ கேள்வி இதுதான், என் வாழ்க்கையின் உணர்ச்சியின் மூலமாக ஆண்டவரை முழுமையாக நான் நேசிக்கிறேன். fully do I love the Lord. நான்காவதாக கடைசியாக, how do I measure my love for God? ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பை எப்படி அளந்து பார்க்க முடியும்? I measure it by my actions. என் செய்கையின் மூலமாக இந்த அன்பை நான் அளந்து பார்க்க முடியும். அதே 30ஆம் வசனம் ஆண்டவர் விதமாக சொல்கிறாரு, you love me with all your soul and all your strength. முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு ஆண்டவரை நேசிக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். God wants you and I to have a genuine heartfelt affection for him. உண்மையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு உண்மையாக அன்பு செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். But God says our love is not just measured by feelings. வெறும் உணர்ச்சிகள் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு அன்பு இல்லை. It must be measured by our actions. நம்முடைய அன்றாட செயல், நான் எப்படி செயல்படணும், அந்த அன்றாட செயல் மூலமாக நான் ஆண்டவரை நேசிக்கணும். ஃபீலிங்ஸ் ஆர் குட், பட் ஃபீலிங்ஸ் கேன் சேஞ்ச். உணர்ச்சிகள் நல்லது, ஆனால் உணர்ச்சிகள் மாறலாம். அண்ட் சம்டைம்ஸ் ஆர் ஃபீலிங்ஸ் கேன் லை டு. சில சமயத்தில் நம்முடைய உணர்ச்சிகள் கூட நமக்கு மாயமாக போயிடும், பொய் சொல்லிடும். யோவான் 14:15, John 14:15, யோவான் 14:15, John 14:15. இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து விதமாக சொல்கிறார், if you love me, keep my commandments. உண்மையாக என் மேல் நீ அன்பு கூறுவாராய் என்று சொல்கிறானா, என் கற்பனைகளை கைக்கொள், வைத்துக்கொள். obey or keep my commandments. என் கற்பனைகளை கைக்கொள்ளு என்று சொல்கிறார். So our love for God must affect our actions. ஆண்டவர் மேல் நான் உண்மையாக அன்பு செலுத்துகிறேன், அன்பு வைத்திருன்னு சொன்னால் என் அன்றாட செயலே அதை நான் காட்ட வேண்டியதாக இருக்கிறது. You measure your affections or your actions by the word of God. கர்த்தருடைய வார்த்தை வைத்துத்தான் நம்முடைய செய்களை யாவற்றும் நாம் அளந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. If the word of God goes against your feelings, follow the word. ஆண்டவரின் வார்த்தை என் உணர்ச்சிக்கு எதிராக இருந்துச்சுன்னா ஆண்டவர் வார்த்தைக்குத்தான் நான் முதலிடம் கொடுக்க வேண்டும். I must give first place for God's word. ஆகையால் இந்த காலத்தில் கூட என் ஆண்டவராகிய கர்த்தரே முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு, முழு பலத்தோடு நான் நேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவர் மேல் உண்மையாக நாம் உணர்ச்சிகள் வைத்திருக்கிறோமா? Do you really feel affection for Jesus? அந்த உணர்ச்சி இல்லாவிட்டால் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எனக்கு இது விதமாக உம்மை முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு மேல் அன்பு கூற எனக்கு அந்த உணர்ச்சி தாரும். Spend some time thinking about what and why we should love Jesus. எதுக்காக நாம் ஆண்டவர் மேல் இவ்விதமாக அன்பு செலுத்த வேண்டும்?
ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்திருந்து சிலுவை நோக்கி நாம் பார்ப்போமாக. Think about all what Jesus did on the cross for us. சிலுவையிலே உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் என்ன செய்தார் என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். எதிர்காலத்தை குறித்து சிந்தித்து பாருங்க. அவர் நமக்காக ஒரு அருமையான திட்டத்தை வைத்திருக்கிறார். He has planned something beautiful for us for the future. The more we think of these things, the more we find ourselves falling in love with Jesus. இதை பற்றி அதிகமாக நம்ம சிந்திக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் மேல் அதிகமாக நாம் அன்பு செலுத்துவோம். These feelings are important. இது முக்கியமான முடிவுகள், உணர்ச்சிகளாக இருக்கிறது. How can you tell that you love God? You can tell that you love God by measuring your affection. எந்த அளவுக்கு நான் ஆண்டவர் மேல் அதிகமாக நான் நேசிக்கிறேன் என்று எப்படி சொல்ல முடியும்? என் உணர்ச்சிகள் மூலமாக நான் சொல்ல முடியும். அப்போ 4 காரியங்களை நாம் பார்த்தோம். We saw 4 things. We can measure our love for God by our attention. We can measure our love for God by our attachment. We can measure our love for God by our affections. And we can measure our love for God by our actions. நம்முடைய செய்கையின் மூலமாக நம் ஆண்டவரை அன்பு செலுத்த முடியும். உண்மையாக நம் ஆண்டவரை நேசிக்கிறோமா? Do you and I really love Jesus? முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு, முழு ஆத்மாவோடு நம் ஆண்டவரை நேசிக்கிறோமா? ஜெபிப்போமாக. Let us pray. அன்பின் தேவனே, உங்களுடைய வார்த்தைக்காராச்ச நன்றி. மார்க் 12 அதிகாரத்தில் ஆண்டவரே உங்களுடைய சீஷர்களை பார்த்து, அங்கே கூட மக்களை பார்த்து நீ கொடுத்த வார்த்தைக்காராச்ச நன்றி. Thank you Lord for the word that you gave in Mark 12 to all the people who were there, to your disciples. You are teaching us to love you with all our hearts, with all our mind, with all our soul, and with all our strength. அவ்விதமாக முழுமையாக நாம் நேசிக்க கற்றுத்தாரும். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரிக்க, ஆசீர்வதிக்க ஒரு நேரமாக இருக்கிறது. It's the time to bless the Lord with our gifts and our offerings. கர்த்தரை நம்முடைய தசகபாகத்து மூலமாக, காணிக்கை மூலமாக நாம் ஆசீர்வதிப்போமாக. Take your offerings and tithes in your hand. We're going to bless the Lord. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. கர்த்தாவே, இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்தீர். Father, we thank you that you have been with us throughout this whole month. இந்த நாளில் கூட ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆசீர்வதிக்க நீ கொடுத்த கிருபைக்காராச்ச நன்றி. எங்கள் தசபாகத்தையும் காணிக்கையும் ஆண்டவரே உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரியும், ஆசீர்வதியும். உம்முடைய ராஜ்யத்தின் தேவைகள் யாவற்றும் சந்தியும். Lord, use our tithes and offerings for the needs of your kingdom. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சில அறிவிப்புகள் மூலமாக உங்களை நான் சந்திக்க ஆசைப்படுகிறேன். Let me give you some announcements for the coming week. வழக்கமாக வருகின்ற புதன்கிழமை ஜெபமலை நேரம். On Wednesday it's prayer mountain time. நாம் யாவரும் ஆன்லைன் மூலமாக ஜெபத்துக்கு கூடுவோம். இரவு 8 மணிக்கு இந்த ஜெப நேரம் நடைபெறும். உங்கள் யாவையும் இந்த ஜெபமலை நேரத்துக்கு அன்போடு நான் வரவேற்க ஆசைப்படுகிறேன். Wednesday night is prayer mountain night. At 8 p.m. we will gather for prayer as a church to pray for the nation, to pray for our church, to pray for our families. So come and join us on Prayer Mountain Night, Wednesday 8 p.m. வெள்ளிக்கிழமை வழக்கமாக நம்முடைய வேதாராய்ச்சி நடைபெறும். On Friday we will have our Bible study as usual. இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்து அவர் கற்றுக் கொடுக்கிற வசனங்கள் யாவற்றையும் நாம் கேட்டுக்கொள்வோம், தியானம் செய்வோம். On Friday we will look at the words of Jesus, sit at his feet and learn together. ஆகியால் வேத ஆராய்ச்சி வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு நடைபெறும். Friday Bible study at 8 p.m. இந்த 2 நிகழ்ச்சிகளுக்காக ஜெபியுங்கள், பங்கு பெறுங்க, ஆசீர்வாதம் அடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் யாவையும் ஆசீர்வதிப்பாராங்க. இன்னைக்கு ஒரு முடிவுக்கு நாம் கொண்டு வருகிறோம். We are bringing our service to a close. ஆண்டவர் நம்மோடு கூட அநேக காரியங்களை பேசினார். There are many things that the Lord has spoken to us. இந்த மார்க் 12 அதிகாரத்தில் ஆண்டவர் எவ்விதமாக அன்பு கூற வேண்டும் என்று அவர் நம்மோடு கூட பேசி, எப்படி அந்த அன்பை நாம் அளந்து பார்க்க முடியும்? How can we measure our love for God? Do you truly love God? Then measure it. உண்மையாக ஆண்டவரை நேசிக்கிறோமா? அதை அளந்து பார்ப்போமாக. வருகின்ற வாரத்து ஒரு புது மாதத்துக்குள் கடந்து செல்கிறோம். We are going to enter into a new month. தொடர்ந்து ஆண்டவர் பிரசன்னத்தை நாடுவோம். We continue to seek God's presence and grace. கர்த்தருடைய ஆசீர்வாதம் விசேஷமாக நம்முடைய தேசத்திலே காணப்பட வேண்டும். God's hand must be upon our nation.
இந்த கோவிட் வியாதி ஆண்டவர் ஒரு கட்டுப்பாடுக்குள் கொண்டு வர வேண்டும். கண்டினியூ டு ப்ரே. தொடர்ந்து நாம் ஜெபிப்போமாக. வாழ்க்கை ஜெபிப்போம். அன்பின் தேவனே, இந்த ஆராதனைக்காக ராஜா நன்றி. உண்மை எவ்விதமாக ஆராதிக்க நீ கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீ பேசி வருவதற்காக ராஜா நன்றி. தேங்க்யூ லார்ட் ஃபார் திஸ் சர்வீஸ். தேங்க்யூ லார்ட் ஃபார் த வே இன் விச் யூ ஸ்பீக் இட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். அப்பா ராஜா, ஒரு புது வாரம் மாதத்தை இதை நோக்கி செல்லும் பொழுது கூட உங்களுடைய தேவ கிருபை, உங்களுடைய இரக்கம் எங்கள் முன்பாக செல்ல வேண்டும். Lord, every day we look forward for a new week and a new month. We pray that your grace and mercy will go before us. எங்களை ஆசீர்வதியும். அதே சமயத்தில் அப்பா, உண்மையில் முழுமையாக நாங்கள் அன்பு வைத்திருக்க கற்றுத்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்ம நாதர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் இருப்பதாக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சர்வ வாரியம் மறவாதே. ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.